வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு என்ன நன்மைகள் காத்து கொண்டிருக்கு, என்ன சாதகம் என்ன பாதகம் அமைய போகுது என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக அமையும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மீனம் ராசியில் சூரிய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால பொது காரியங்களில் முழு மனதுடன் நீங்கள் ஈடுபடுவீங்க. ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே இன்றைய உதவிகளை நீங்கள் செய்கிறவங்களாக தான் இருப்பீங்க. சந்திரனின் ராசி மாற்றங்கள் உங்களது வியாபாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களது வியாபாரத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் பல வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமைய போகுதுங்க. செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால யாரும் செய்ய துணியாத காரியங்களை கூட நீங்கள் ரொம்பவும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. தொழிலில் முத்திரை பதிக்க போறீங்க. புதன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்புகளுமே காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாம் நண்பர்களே. மேலும் நன்மைகள் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்காகவே கண் திருஷ்டி கோளாறு இந்த மாதிரி எதிர்மறையான ஆற்றல் உங்களை அதிகமாக செயல்படுத்துது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கருங்காலியால் ஆன பொருட்களை பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. கருங்காலி மாலை அணிய முடியல அப்படின்னா கூட கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மோதிரம் இருக்குங்க. அதை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களை கூடிய விரைவில் வந்தடையும் நண்பர்களே. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இந்த கருங்காலி மோதிரத்தை வாங்கி அணிந்து கொண்டு பல நன்மைகளையும் பெற முடியும் என்று சொல்லிக்கிறோம். மேலும் கருங்காலியால் ஆன பொருட்கள் எப்பவுமே ஒரு நன்மை பயக்கும் ஒண்ணுங்க. இது உங்க கூட இருக்கிறப்ப உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைகளாகவே இருக்குங்க. மேலும் தனியார் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஊழியர்கள் மனம் திருப்திகரமாக ஊதியம் பெற போகிறீங்க. குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சில மன சங்கடம் உங்களது இதயத்தை கொஞ்சம் வருத்தம் சேரக்கூடிய செயலாக அமையும். மேலும் அதை நினச்சி நீங்கள் கவலை கொள்ளாதீங்க. முன் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் சண்டை சச்சரவுக்குள்ள யாராவது ரொம்ப நெருங்கிக்கிட்ட அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் உங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் விலகுங்க. அதன் பிறகு சனி 12ஆம் இடத்துல இருக்கார். இவர் இங்கே இருக்கிறதுனால விவசாய தொழில் உங்களுக்கு எப்படி அமையுன்னு பார்த்தா விறுவிறுப்பாக நடக்குங்க. நல்லபடியாக நீங்கள் கடின உழைப்பு போட்டால் கண்டிப்பாக நல்ல பலன் அடைய முடியுங்க. கட்டுமான தொழிலில் இருக்கவங்க எல்லாமே வேலையை முடிக்க முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தவங்களா இருந்தீங்களா, இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ரொம்பவும் சுறுசுறுப்பாக உங்கள் வேலையை செய்கிறதன் மூலம் விரைவில் அந்த வேலையை முடிக்க முடியுங்க. அதன் பிறகு ராகு 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இவர் இங்கே இருக்கிறதுனால அவசரப்பட்டு நீங்கள் யாருக்குமே ஜாமீன் மட்டும் கையெழுத்து போட்டுறாதீங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்காருங்க. மனைவி பிள்ளைகளால் சின்ன சின்ன மன சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் மன வருத்தம் கொள்ளாதீங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அவங்க ஏதாவது பேசினா கூட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. இதன் மூலம் இந்த சின்ன சின்ன பிரச்சனை மன சங்கடங்கள்லேருந்து நம்ம தவிர்க்க முடியுங்க. மேலும் சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ரொம்பவும் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அன்றைக்கி முன்னெச்சரிக்கை வேணும். கண்டிப்பாக நிதானம்ங்கிறது உங்களுக்கு அவசியமாக தேவையான ஒன்றுங்க. அதன் பிறகு பொருளாதார வசதி எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்குங்க. உறவினர்களுடன் பேசும்போது ரொம்பவும் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் வீண் வார்த்தைகளை விடுவதன் மூலம் அது பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. வீண் வார்த்தைகளை தவிர்த்துட்டு தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க. மேலும் இந்த மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி மனம் வருத்தப்பட்டு இருக்கவங்களா இருப்பீங்க. நீங்களாம் என்ன பண்ணலாம்னா, குரு பகவான் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களது மன குழப்பம் இருக்கு இல்லையா, அதில் நிம்மதி அடைய குரு பகவான் உறுதுணையாக இருப்பாருங்க. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும்னு சொன்னாலும் வீடியோவின் பதிவின் கமெண்ட்ல குரு பகவான் போற்றி என பதிவிடுங்க. குரு பகவானோட முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்களும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வீணா மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யணுங்க. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. சிலருக்கெல்லாம் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புமே காத்து கொண்டிருக்கு. அப்படி செல்வதன் மூலம் நல்ல பலன்கள் இருக்குங்க. தொழில் முறையாக இருந்தாலும் சரி, வியாபாரம் தொடர்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வெளியில் சென்று செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கரெக்டாக செய்கிறதன் மூலம் நல்ல பலன் கிடைக்குங்க. ஏன்னா வெளியூர் பயணம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க.
அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. சிலருக்கு எல்லாமே இது வரைக்கும் தேடிட்டு இருந்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் இடமாற்றத்துக்கான வேலைகளை செய்யலாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். தற்காலிகமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இடமாற்றத்தை பயன்படுத்திக்கலாங்க. சண்டை சச்சரவு போட்டுட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வேலையை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலே உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஏற்படும் வீண் பிரச்சனைகளிலிருந்து விலகிக் கொள்ள முடியுங்க. மேலும் மீன ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தா குரு பகவான் தாங்க. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட இந்த மீன ராசிக்காரங்க வந்துட்டு வாழ்க்கையில் படிப்படியாக தாங்க எந்த ஒரு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது மூலயுமே படிப்படியாக நீங்கள் கண்டிப்பாக வளர்ச்சியை காணலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா குரு பகவான் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே நல்லது தாங்க சொல்லுவார். அதுக்கு தான் சொல்கிறேன், வியாழக்கிழமையில் நீங்கள் வந்துட்டு குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டால் இன்னும் சிறந்த நன்மைகள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களை வந்தடையுங்க. தானம் செய்வதில் நீங்கள் ரொம்பவும் ஆர்வம் காட்டலாங்க. ஏன்னா தானம் செய்வதன் மூலம் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எல்லாமே கொஞ்சம் சுமூகமாக விளக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயல்பாகவே தானம் செய்வதில் ஆர்வம் கொண்டவங்களாக தான் இருப்பீங்க. நிதானம் பெற்றிருந்தாலும் கூட பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கூறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டால் வச்சுக்கோங்களேன், அதுக்கு தெளிவான முடிவு உங்களால் கொடுக்க முடியுங்க. அதன் பிறகு மனதிற்கு எது சரி என்று தோன்றுதோ அதை உடனடியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. எனக்கு இதுதான் சரின்னு தோணுது, அதை செய்கிறேன் அப்படின்னு செய்வீங்க. அது சரியாக தாங்க அமையும். அதை பார்த்து பலருமே ஆச்சரியப்படும் வகையில் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வந்துட்டு வெளிநாடு செல்லும் யோகம் இருக்குங்க. இந்த வாய்ப்பு எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கை முன்னேற்றமடைய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. அதன் பிறகு எந்த நிலையிலுமே எல்லோரையுமே மதித்து நடக்கிற பண்பு இயல்பாகவே உங்ககிட்ட இருக்குங்க. இது நீங்கள் எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த பண்பு உங்ககிட்ட இருக்குங்க. அவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட உங்களோட பெரியவங்க, வயசில் மூத்தவங்க அப்படின்னா இயல்பாகவே நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே மீனராசிங்கிட்ட இருக்கிறது இயல்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒப்பிடும் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சிறந்தவங்களாக விளங்குவங்க இந்த மீனராசிக்காரங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நல்ல பதவியில் இருக்கவங்க கூட நல்ல குணம் கொண்டவங்களாக இருக்கிறவங்க கூட பாருங்கள் மீனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நற்குணங்கள் எல்லாமே இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெரிய பதவியாக இருந்தால் கூட அது அவங்களுக்கு தானாக தேடி வருங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட தனித்தன்மையில் ஒன்று தாங்க. அதை மதித்து அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்தே பல பதவிகளுமே இவங்கள வந்தடையுங்க. இதெல்லாம் தனித்தன்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாங்க. மீனராசிக்காரங்கிட்ட அவ்வளவு சிறப்பு வாய்ந்த குணங்கள் நிறையவே இருக்குது. மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சற்று சுமாராக தாங்க இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக செலவு செய்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணணுன்னா இந்த முறை நீங்கள் செலவுகளை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கணுங்க. இப்படி இருக்கிறதன் மூலம் தான் வரவுக்கும் செலவுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஈடுகட்டுவதற்கு சுலபமாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் சரி, உங்களது உறவினர்கிட்டையும் சரி, நீங்கள் ஏதாவது பேசும்போது சற்று கவனமாக பேசிடுங்க. கலகலப்பு நிறைந்த நீங்கள் எது சொன்னாலும் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது வந்துட்டு எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தாதுங்க. ஒரு சில விஷயத்துல இடம் பொருள் பார்த்து தான் நீங்கள் பேசணும். நீங்கள் எப்பவும் போல் ஜாலியாக பேசுகிறங்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டிங்களா வீண் சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். அதுவும் உங்கள் உறவினர்களில் பேசும்போது கவனமாகவே பேசணுங்க, வார்த்தை எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத. ஏன்னா அப்படி அதை தவற விட்டுட்டிங்களா வீண் மன வருத்தம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு முடிவுமே வந்துட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்துடுவீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, சிறந்த முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கோம். அது வந்துட்டு எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்குறதுமே ரொம்ப நல்லதாக அமையுங்க. மேலும் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பல நன்மைகளுமே உங்களுக்கு சேருங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளுமே இருக்குது. சிலருக்கெல்லாம் வெளியூர் பயணம் செல்லவே வாய்ப்பு இருக்குது. மேலும் தொழில் தொடர்பாக சென்று வருவதன் மூலம் உங்களை தொழில் மேன்மையடைய விருத்தியடைய நல்ல வாய்ப்புகளாக அமையுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதற்காக நீங்கள் என்ன செய்யலாம்னா கடின உழைப்பு கண்டிப்பாக தேவைங்க. அதிகமாக வேலை இருக்கும். மனம் வந்துட்டு சஞ்சலப்பட்டுறாதீங்க, என்னடா இவ்வளோ வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. அப்படி செய்கிறதன் மூலம் வந்துட்டு உங்களுக்கு நன்மதிப்பு, நல்ல பேரு, மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. அதன் மூலம் பதவி உயர்வு கிடைக்குமே வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு எல்லாமே இடமாற்றம் கிடைக்குமோ வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. தற்காலிகமாக வந்துட்டு நீங்கள் இப்போ இருக்கிற பதவியை விட உயர்ந்த பதவிக்கு செல்லவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். மேலும் வந்துட்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இந்த பதிவில் நாம் பார்த்துருக்கோம். நீங்கள் குரு பகவான் வழிபட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.